லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மேலனுள்ளவன் மேலனற்றவன் பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எம் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுடைய எல்லா வேலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா யோசனைகளையும் ரொம்ப எளிதாக்குறதுக்கு நம்ம கூடவே ஏசப்பா இருக்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது நமக்கு எதுக்குமே சோர்வு வரக்கூடாது. நமக்கு எது குறிச்சுமே பயம் இருக்கக்கூடாது. அப்படி தானே குட்டீஸ்? ஏன் அப்படின்னா அவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்ம அவரை விட்டு இங்கே அங்கன்னு எங்கே போனாலும் கூட அவருடைய உடனிருப்பு நம்ம லைஃப் லாங் நம்ம கூட தான் இருக்க போகுது. அவரோட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க ட்ரை பண்ணால் மட்டும் போதும். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் என்னென்ன தடங்கள்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தாண்டி நம்மளை மீண்டு கொண்டு போகிறதுக்கு ஏசப்பா நமக்கு பலன் கொடுப்பாங்க. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 84:5 படியாக உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது இப்படிங்கிற ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ பேசின விஷயந்தான். நம்மளுடைய இருதயத்தை எப்பையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரிடத்துலேருந்து நமக்கு பலன் தேவைப்பட்டிருக்கணும். நம்ம இந்த உலகப்புறமான பலனை தேடி ஓடி அதில் நம்ம சந்தோஷமாகணும், அதுலேருந்து நமக்கு ஆறுதல் கிடச்சிடணும் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது ஒரு சோர்வு வரும், அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரிடத்துல இருந்து எனக்கு வலிமை கிடைக்கும், அந்த பலன் என்னை கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம எப்போ உறுதியாக நம்ம அதை பிலீவ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்மளோட நம்பிக்கை நம்மளை கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் குட்டீஸ். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உம்மிடத்திலிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. அது எப்படி இருக்குமோ அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள். நமக்கு சியோன் மலையை பற்றி எவ்வளவோ தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நெடுஞ்சாலைனா என்னது குட்டீஸ்? நமக்கு ஒரு ஹைவே எப்படி இருக்கும்? ஒரு ஹைவேல எந்த தடங்களுமே இருக்காது. அதில் இருக்கிற ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரொம்ப நமக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு ஃப்ளோவாக இருக்கும். நம்ம லைஃப்லையும் ஒருவேளை நம்ம ஏசப்பா தான் எனக்குன்னு நம்ம உறுதியாக நிற்கிறோம், அவர் எனக்கு எல்லாமே பார்த்துக்குவார் நம்ம உறுதியாக நிற்கிறோன்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு குழியும் நம்ம போகிற பாதைக்கு தடையாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏசப்பா எப்படி இருக்காங்களாம், நெடுஞ்சாலைகளை நோக்கி நம்மளோட பாதையை கொண்டு போகிறாங்களாம். அவ்வளோ ஸ்மூத்தாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நினச்ச விஷயத்தை ரொம்ப ஸ்பீடாக நமக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு ஏசப்பா நமக்கு பாதைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்களாம் குட்டீஸ். ஸோ அவரில் நம்ம பலப்படுவோம். அவருடைய வலிமை நம்மளை எப்பையும் நம்மளை பலப்படுத்துங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்புவோம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட மட்டுமா எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வந்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துலையும் கூட எங்களை முழுமையாய் பலப்படுத்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வலிமை கொடுத்துருக்குறீங்க. உம்முடைய சித்தத்தினால எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்ததுக்கு நன்றி. இனியும் கூட எங்களோட ஒவ்வொரு அசைவுகள்லையும் உங்களுடைய பலன் எங்களை பலப்படுத்த உங்களுடைய கரங்கள் எங்களை ஒப்பு